தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு சில நாட்களில் தேர்தல் ரிசல்ட் வரப்போகுது அப்படின்றது ஒட்டுமொத்த தமிழ்நாடுக்குமே தெரியும். மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும். அன்னைக்கு யார் உண்மையிலே முதலமைச்சராக வர போகிறாங்க, யார் எதிர்க்கட்சி தலைவர், யாருக்கு எவ்வளவு சதவீத வாக்குகள், இது எல்லாமே மக்களுக்கு தெரிய போகுது. ஆனால் இந்த கேப் இருக்குல்ல, இந்த ரிசல்ட் வர்றதுக்கும் இப்போ இந்த தேர்தல் நடந்த கேப் இருக்குல்ல, இதில் இந்த ஊடகம் பண்ணக்கூடிய உருட்டுக்களை பார்க்கும்போது தலை சுத்துது நமக்கு. பல பேர் மூத்த பத்திரிகையாளர், ஊடகவியாளர், அரசியல் விமர்சகர், அரசியல் ஆய்வாளர் அப்படின்லாம் போட்டுக்கிட்டு ரெண்டு கட்சிக்கு ஜிங்க் செக் போடுற வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் குறிப்பாக பலரும் விஜயை பார்த்து, விஜய் இந்த இடத்துல சரிக்கிட்டாரு, இந்த இடத்துல ஏறிட்டாரு, கொங்கு பெல்ட்டில் இந்த தவறை பண்ணிட்டாரு, அந்த இடத்துல ஒரு வாய்ஸ் கொடுத்துருக்கணும், இந்த இடத்துல இந்த கேண்டிடேட்டை நிப்பாட்டி இருக்கணும், இந்த இடத்துலலாம் இந்த விஷயங்களுக்கு விஜய் வந்து குரல் கொடுக்கல. அதனால மக்கள் எல்லாருமே விஜய்க்கு இந்த இடத்துல வாக்குகள் வாங்கல, இந்த இடத்துல டெபாசிட் வாங்குவார், அந்த இடத்துல டெபாசிட் வாங்க மாட்டாரு, இந்த இடத்துல 15 விழுக்காடு வாக்கு, அந்த இடத்துல 20 விழுக்காடு வாக்கு. கேட்கும் போதே சொல்லும் போதே தலை சுத்துதுல. இப்படி தான் உட்காந்து உருட்டு மேலே உருட்டிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே விஜய்க்கு வாக்கு செலுத்தும் போது பக்கத்தில் ஓட்டுப்பெட்டியில் எட்டி பார்த்த மாதிரி கதையாக போட்டு அளந்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் சொல்கிறாங்க 234 தொகுதியில் 150 தொகுதிக்கு மேலே விஜய் கட்சி டெபாசிட்டே வாங்க போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மே 4ஆம் தேதி தான் என்ன ரிசல்ட் அப்படின்றது நமக்கே தெரியும். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு மும்முனை போட்டி இருக்குது. இதில் யார் ஜெயிக்க போகிறான்னு எங்களுக்கே தெரியலன்னு திமுக கட்சிக்காரங்களும் அதிமுக கட்சிக்காரங்களும் சொல்கிறாங்க. ஆனால் டிவியை திறந்தாலோ யூடியூபை திறந்தாலோ இந்த நபர்கள் பண்ணக்கூடிய அட்ராசிட்டிஸை பார்க்கும்போது நமக்கு தலை சுத்துதுங்க. அந்த அளவுக்கு கொடூரத்தின் உச்சமா பொய்களை அளந்து விடுறதுல அளக்காம அள்ளி விட்டுட்டு இருக்காங்க இந்த போலி நபர்கள். நம்ம எல்லாருக்குமே தெரியும், பொதுவாக ஒரு தேர்தல் நடந்து முடிகிறதுக்கு முன்னாடியே ஒரு மாதமாக தேர்தல் அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடியே உட்காந்து டிவியில் இந்த தேர்தல் அறிவிக்க போகிறாங்க, இந்த இடத்துல இதெல்லாம் பண்ண போகிறாங்க, பாஜக இவ்வளோ பெரிய திட்டத்தை வச்சிருக்கு, திமுக இது நடக்க போகுது, அதிமுக அது நடக்க போகுது, ஐடி ரைடு வரப்போகுது, எல்லார் வீட்லையும் பணத்தை பறிமுதல் பண்ண போகிறாங்க, ஏகப்பட்ட கதைகள். இது வரைக்கும் நீங்கள் போலியான விமர்சகர்கள் இருப்பாங்கல்ல, இது வரைக்கும் நேர்மையாக ஒரு சில பேர் இருப்பாங்க, ஆனால் போலியான விமர்சகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் ஒரு போர்வைக்குள்ளே ஒளிஞ்சுப்பாங்க. ஒன்று அவங்க அதிமுக ஆதரவு, இல்லை திமுக ஆதரவு, இல்லை பாஜக ஆதரவு, இந்த 3 கட்சிக்கு ஆதரவு ஜிங்க் செக் போடுற வேலையை பார்ப்பாங்க. அவங்க எல்லாரும் இந்த அட்ராசிட்டிஸை பார்க்கும்போது தாங்கவே முடியாது. தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே அவங்க ஆரம்பிச்சிருவாங்க. சரி, இப்போ தேர்தல் தான் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் அமைதியாக இருப்பாங்களான்னு பார்த்தா டிவியவோ யூடியூபோ நீங்கள் திறந்து பாருங்க, எல்லா இடத்துலையும் விஜய் 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 விஜய். இதை தவிர்த்து நீங்கள் எதுவுமே கேட்க முடியாது. இவங்க எல்லாத்துக்குமே விஜய் ஃபோபியா வந்துருச்சு. பொதுவாக அந்த நோயெல்லாம் வந்துச்சுன்னா சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபோபியா வந்துருச்சு. விஜயை தவிர்த்து வேறு எதுவுமே கண்டென்ட் இல்லை. இது வரைக்கும் வாக்கு போடுறது, ஒரு மனுஷன் வாக்கு போடுறது யாருக்கும் தெரியாது. வெளியில் வந்து அவராக சொன்னால் உண்டு, நான் இந்த கட்சிக்கு வாக்கு போட்டேன், அவங்க அந்த கட்சிக்கு வாக்கு போட்டாங்கன்னு. ஆனால் இவங்களா வாக்கு போட்ட உடனே விஜய்க்கு இந்த தொகுதிகளை டெபாசிட் விழுகலை, அந்த தொகுதியில் விஜய்க்கு வாக்கு சதவீதம் கம்மியாக இருக்குது, இவர் வாங்கக்கூடிய வாக்குகள் எல்லாமே திமுகவை வெளில வச்சிரும், இன்னொருத்தர் அதிமுகவை வெளில வச்சிரும், இப்படின்னு படமாக கதையாக அளந்துட்டு இருக்காங்க. இதில் டீட்டெயிலாக பேசுறதுக்கு முன்னாடி இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, விஜய்க்கு இது மிகப்பெரிய தோல்வி. ஏண்டா பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணிக்குள்ள நம்ம போகலன்னு வருத்தப்படுவார். அதனால விஜய் இந்த தேர்தலோட காணாமல் போயிடுவார், அந்த கட்சியை அவரால் இழுத்து பிடிச்சி கொண்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் ஒரு சரியான விளக்கத்தை கொடுக்கணும்ல. ஒரு தார்மீக அடிப்படையில் ஒரு எளிய மனிதனா ஒரு சில கேள்விகளும் கேட்கணும் நமக்கு தோணுச்சு. இது வரைக்கும் தேர்தலை 4 முனை போட்டின்னு வச்சுப்போம், மும்முனை போட்டி இல்லை 2 முனை போட்டியில் 4 முனை போட்டின்னு வச்சாலும் கூட திமுக, அதிமுக, நாம் தமிழர், டிவிகே, இந்த 4 கட்சி இருக்கு. இது வரைக்கும் அனுபவம் வாய்ந்த கட்சிகள்னு பார்த்தீங்கன்னா டிவிக்கு தவிர்த்து எல்லா கட்சியும் அனுபவமான கட்சி. திமுக 50 வருஷம், அதிமுக 50 வருஷம், இருக்கக்கூடிய நாம் தமிழர் 20 வருஷம் நெருங்கிட்டாங்க. டிவிக்கே முதன்முறையாக தேர்தலை சந்திக்கிறாங்க. முதன்முறையாக தேர்தலை சந்திக்கிற டிவிக்கே 15% மேலே ஓட்டு வாங்கினா ஃபீல் பண்ணுவாங்களாம், ஐயையோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே, ஒழுங்காக எதிர்கட்சியாவோ ஆளும் கட்சியாவோ வந்திருக்கலாம், நம்ம துணை முதலமைச்சராக மாறி இருக்கலாம் அப்படின்னு விஜய் கோட்டையை விட்டுட்டாரு அப்படின்னு பலரும் கூசாமல் பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது எவ்வளோ ஒரு வன்மம் இருந்தா, எவ்வளோ ஒரு உள்நோக்கம் இருந்தா விஜய் அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள தள்ளி விடணும் அப்படின்ற எண்ணத்தில் இவங்க இருந்திருப்பாங்க. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், திரு ரங்கராஜ் பாண்டே மூத்த பத்திரிகையாளர், அவரோட ஜேர்னலிசம் வே இருக்கு இல்லையா, அது உண்மையிலே எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். அப்படிப்பட்ட ரங்கராஜ் பாண்டேவே ஆரம்பத்தில் விஜயை புகழ்ந்து பேசினாரு. ஆனால் அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள போகணும்னு சொல்லி இரவு பகல் பார்க்காம உழைச்சாரு. எப்படியாவது விஜய் அந்த கூட்டணிக்குள்ள தள்ளி விட்டுறணும். என்ன சொல்றாரு, சீமான் வந்து தனிச்சு போட்டி போட்டா அது பாராட்டக்கூடிய வேண்டிய விஷயம், ஒரு மனிதன் தனித்து போட்டிடுறாரு, நம்ம எல்லாரும் அண்ணனை வந்து புகழணும் பாராட்டணும் அப்படின்னு பேசுறாரு. ஆனா விஜய் தனியா நிக்கிறேன்னு சொல்லும்போது நீங்க முடிவு பண்ணிக்கங்க சார், நீங்க துணை முதலமைச்சராக இருக்கணுமா, இல்ல வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கணுமா, இல்ல நான் வந்து கொஞ்சோண்டு வாக்கு சதவீதம் வாங்கிட்டு வீட்டில் உட்கார போறோம், நீங்க முடிவு பண்ணிக்கங்க. அதை தாங்க அவரு சொன்னாரு, நான் முடிவு பண்ணிக்கிறேன், நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு. அந்த கோவத்தை இப்போ வரைக்கும் அண்ணன் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் காமிச்சிட்டே இருக்காரு. விஜய் வந்து மிகப்பெரிய வாய்ப்பை தவற விட்டுட்டாரு. விஜய்க்கு வந்து துணை முதலமைச்சர்
முதலமைச்சர் வரைக்கும் வாய்ப்பு வந்துச்சு, அந்த கூட்டணிக்குள்ள அவர் போயிருக்கணும். நான் பலமுறை சொன்னேன், இந்த கூட்டணிக்குள்ள ஒருவேளை விஜய் அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள போயிருந்தாருன்னா ஜெயிச்சிருப்பாங்க. அவர் துணை முதலமைச்சராவோ இல்லை வேற ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புல போயிருப்பாரு. ஆனா அதிமுக என்ன சொல்லுவோம், எங்க கட்சினால தான் நீங்க இந்த பதவிக்கு வந்தீங்க, எங்களால தான் உங்களுக்கு இந்த உயரம் கிடைச்சது. விஜய் என்னங்க பெரிய நடிகர், எடப்பாடியை பார்க்க தான் கூட்டம் கரிஸ்மேட்டிக்கா மக்கள் எல்லாருமே வர்றாங்க, விஜய்க்கெல்லாம் காசு கொடுத்து கூட்டின கூட்டம் தான், எங்களுக்கு தான் மக்கள் பார்க்க ஆரவாரமா வந்தாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட சிரிக்காம கூசாம அழகா போய் பேசுவாங்க. அது எல்லாத்தையும் தெரிஞ்சதுனால தான் விஜய் மொத்தமாக கால்குலேட் பண்ணி முதல் தேர்தல் நம்ம வாக்கு வங்கி என்னன்னு நிரூபிக்கணும், அப்பதான் நாளைக்கு நம்ம ஒரு பவர்ஃபுல் செக்டார்ல இருக்க முடியும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் அவர் தனியாக நின்றுட்டு இருந்தாரு. இப்போ ஒரு பக்கம் பார்க்கும்போது இந்த 3 அனுபவம் வாய்ந்த கட்சிகள், பல நாட்களாக கடந்து வரக்கூடிய கட்சிகள், நாம் தமிழர் கட்சி 1%, 4%, 6%, 8% போய் நிற்குது. அந்த கட்சிக்கு கூட கவலை இல்லாமல் தனித்து நிற்கிறாங்க. விஜய் தனியாக நிற்கிறதுல உங்கள் எல்லாத்துக்கும் என்னங்க பிரச்சனை? உங்களுடைய முகமூடி எல்லாம் அப்படியே மெதுவாக கலண்டு கீழே விழுகுது. டிவிகே வாரியர்ஸ் எல்லாருமே உங்க முகத்திலேயே கிழிச்சு எடுத்துட்டு இருக்காங்க. ஊடகவியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஊடகம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட ஊடக அறம் இல்லாம உங்களுக்கு நினைச்சதை இங்க நிறைவேற்றணும்னு சொல்லி திணிக்கிறீங்க பாத்தீங்களா? இது எல்லாமே மக்கள் மத்தியில் உங்க மேல மிகப்பெரிய வெறுப்பை ஏத்துது. விஜய் இப்போ இந்த தேர்தலில் 20 விழுக்காடு வாக்கு வாங்கிட்டா அது மிகப்பெரிய ஓப்பனிங் இல்லையா, மாஸ் ஓப்பனிங் இல்லையா? 26ல் 20% வாங்கினார் அப்படின்னா, இல்லை 25% மேலே வாங்கினார்னா 31 அவர் எந்த இடத்துல இருப்பாரு? நம்ம எல்லாரும் பேசக்கூடிய அரசியல், ஒரு டிவியில் உட்காந்து 4 பேர் நாங்க தான் அறிவாளிகள் நினைச்சு நம்பி பேசுறீங்கல்ல, உங்களுக்கெல்லாம் தெரியாத அக்கறை, உங்களுக்கெல்லாம் இல்லாத பொறுப்பு, அது எல்லாம் விஜய்க்கு இருக்காதா? நீங்க மட்டும்தான் விஜய் கட்சி மேல அக்கறை கொண்டு பொறுப்பு கொண்டு இருக்கீங்களா? பலரும் பேசுறத பார்க்கும்போது சிரிப்பா வருது. நான் என்ன சொல்றேன், அது கால் மேல கால் போட்டுக்கிறது. நான் என்ன சொல்றேன், விஜய் வந்து கொங்குல இந்த இத்தனை % வாக்கு வாங்குவாரு, அது திமுகவுக்கு பலவீனமாகும். இந்த இடத்துல இத்தனை % வாக்கு வாங்குவாரு, அது திமுகவுக்கு அட்வான்டேஜ் ஆகும். நீங்க உட்காந்து பாத்தீங்களா விஜய் எவ்வளவு % ஓட்டு வாங்கினாருன்னு? அதாவது இவங்க கதையை பாருங்க, 75% ஒரு இடத்துல ஒரு தொகுதியில் போல் ஆகுது அப்படின்னா அது வந்து ஆளும் கட்சிக்கு அதிருப்தி இல்லை, ஆளும் கட்சிக்கு ஃபேவர் அப்படின்றாங்க. 90% மேல போயிருக்கு அப்படின்னா அதுவும் ஆளும் கட்சிக்கு ஃபேவரா? இது எப்படி? இன்னைக்கு இருக்கிறதுல ரொம்ப மனசுக்கு வேதனையான விஷயம் என்னன்னா, ஊடகத்தில் உட்காந்து பேசுறாங்க 90% எங்கெல்லாம் போல இருக்கோ அங்கே 2 ஃபேக்டருங்க. ஒன்று விஜய் ஃபேக்டர், இன்னொன்று வந்து மணி ஃபேக்டர். பணம் நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க, திமுக அதிமுகவும் சளைக்காம பணம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் கூட ஒரு உறுத்தல் இல்லாமல் ஒரு பொறுப்பற்ற முறையில் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாமே நம்ம மாதிரி மக்களுக்கு கோபம் வருது. ஓட்டுக்கு காசு கொடுக்கறத அவ்வளவு எளிதாக கடந்து போற மாதிரி பேசுறாங்க. ஊடகத்தில் உட்காந்து விமர்சகர்கள், ஆய்வாளர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் கூட டிவியில் உட்காந்து அந்த தொகுதியில் பணம் விளையாடி இருக்கு, இந்த தொகுதியில் பணம் விளையாடி இருக்கு, இந்த தொகுதியில் விஜயோட ஃபேக்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 85% எல்லாரும் எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னா, விஜய் சொல்லிலாம் யாரும் வரலைங்க, எஸ்ஐஆர்லேருந்து விடுபட்டு போன வாக்குகள்னால இப்போ நிறைய இடத்துல வந்து வாக்குகள் அதிகரிச்சிருக்கு, அவ்வளவுதான், விஜய்லாம் யாரும் வரல அப்படின்னு. சரி, அப்போ வெள்ளை சட்டை காக்கி பேண்ட் போட்டு நிறைய பேர் வந்தாங்களே, நிறைய பேர் கையில் விசில் ஊதிட்டு நாங்கள் ஓட்டு போட்டு முடிச்சதுக்கப்புறம் விசில் ஊதிட்டே போனாங்களே, அப்போ அதெல்லாம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இவ்வளவு விஷயங்களை பேசக்கூடிய இந்த ஊடகத்தில் நேர்மையாக இருக்கக்கூடிய நபர்கள் வாக்குச்சாவடியில் ஓட்டுப்பெட்டியை உடைச்சிட்டான் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு, ஸ்ட்ராங் ரூம்குள்ள ஓட்டுப்பெட்டி உடைக்கப்பட்டது, வாக்குப்பெட்டிகள் உடைக்கப்பட்டது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இதுக்கெல்லாம் எதுவுமே பேச மாட்டீங்க. பாஜக சரியான முறையில் தேர்தலில் கையாண்டுச்சா அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல மாட்டீங்க. தொடர்ந்து விஜய் விஜய் விஜய்னு கதறிக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒன்று நடந்திருக்கா? நீங்கள் வேணா ஒரு உதாரணத்துக்கு முக்கியமாக பேசக்கூடிய இந்த திமுக அதிமுக 2 பேருக்கும் ஜால்ரா தட்டக்கூடிய நபர்கள் யார் யாருன்னு உங்களுக்கே தெரியும். அவங்களோட வீடியோக்கெல்லாம் எடுத்து பாருங்களேன். அம்மா சசிகலா 4.5 ஆண்டு சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு வந்தாங்க. ஆனால் நடுவில் 2வது வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சசிகலா வெளியில் வர போகிறாங்க, பிஜேபி மிகப்பெரிய பிளான் வச்சிருக்கு, சசிகலா உள்ளே கொண்டு வந்து எடப்பாடியை கீழே இறக்க போகிறாங்க, சசிகலா அம்மாவுக்கு வந்து மிகப்பெரிய பதவி கொடுக்க போகிறாங்க, பொதுச் செயலாளர் ஆக்க போகிறாங்க, சசிகலா கிட்ட டெல்லி கிட்ட அமித்ஷா பேசி முடிச்சிட்டாரு. அதே போல் திமுக வந்து பல அமைச்சர்களை தூக்க போகிறாங்க, ஐடி ரைடு போக போகுது. 1 2 1000 கதை அடிச்சு விடுறது. வெறும் வியூஸ்க்கு தான் அது பிரயோஜனமாக இருந்துச்சே தவிர நீங்கள் சொன்னக்கூடிய ஒரு விஷயம் கூட உண்மையால. இதனால தான் பல பத்திரிகையாளர்கள் மேடையில் உட்காந்துருக்கும் போது சாமானிய பொதுமக்கள்லேருந்து உள்ளேருந்து ஒரு இளைஞர் கேள்வி கேட்குறான், நீங்கள் எல்லாருமே பத்திரிகையாளர் அப்படின்னு போர்வைக்குள்ள போய் ஒளிஞ்சிட்டு இருக்கீங்களே, அதுக்கு நேரடியாக நான் திமுக அதிமுக ஆதரவு நிலைப்பாடுன்னு சொல்லி வரலாமே அப்படின்னு கேட்டாங்க. இந்த கேள்வி ஏன் வருது? நீங்கள் எல்லாரும் அந்த வேலையை பண்ணுறீங்க. அதுவும் குறிப்பாக 2 பேர் இருக்காங்க, ஜீவ சகாப்தம் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, இன்னொருத்தர் கோட்டீஸ்வரன். இவங்க 2 பேரும் திமுகவின் வலதுகை இடதுகை. இந்த 2 பேரும் இவ்வளவு விஷயங்களை விஜய் அட்டாக் பண்ணி, விஜய் சரியான அரசியல் பண்ணல, விஜய் சரியான அணுகுமுறை பண்ணல, வெறும் கூட்டமெல்லாம் ஓட்டாமருமா இப்படியெல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்களே. திருப்புவனம் இந்த மாதிரி வழக்குகள் நிறைய இருக்குல்ல, திருப்புவனம் அஜித் குமார் அடிச்சு கொண்டாங்கல்ல, இத்தனை பாலியல் வழக்கு நடந்திருக்கல, இத்தனை போக்சோ வழக்கு நடந்திருக்கல, இதுல உங்க நிலைப்பாடு என்ன? அப்பெல்லாம் நீங்க வாய் எங்க வச்சிருந்தீங்க? வாயில செலோட்டை போட்டு ஒட்டி உட்காந்துருந்தீங்களே, இன்னைக்கு ஏன் விஜயவே அட்டாக் பண்ணி பேசுறீங்க? நீங்க ஒரே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க, மீண்டும் பதிவு பண்றேன். திரு விஜய் அவர்களை அரசியல் ரீதியாக எல்லாருமே விமர்சிக்கலாம், அரசியல் ரீதியாக சொல்லலாம். ஆனா தேர்தல் வாக்கு பதிவு முடிஞ்சிருச்சு, 4ஆம் தேதி வாக்கு வரப்போகுது. அதுக்குள்ள நீங்க எல்லாரும் நேரில் உட்காந்து பார்த்த மாதிரி, இல்லை உங்களுக்கு யாரும் உளவுத்துறையில் ஆள் இருக்காங்களா?
இவ்வளவு வாக்கள் விஜய்க்கு விழுந்திருக்கு, 15% தாண்ட மாட்டாரு, 10% தாண்ட மாட்டாரு. ஒருவேளை ஒரு 15% தாண்டிட்டாருன்னா நீங்க எல்லாரும் அரசியல் பேசுறத நிறுத்திடுவீங்களா? உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? நாட்டில் 1000 பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனைகளுக்கு நேர்மையான முறையில் பொறுப்பெடுத்து ஒரு இடத்த கூட நீங்க பதில் சொன்னதில்லை. ஆனால் இப்போ வந்து விஜய் அட்டாக் பண்ணணும், விஜய் எப்படியாவது ஒரு மட்டம் தட்டணும் அப்படின்னு சொல்லி விஜய் வெளிநாட்டுக்கு போறாருங்க. எதுக்குங்க இப்போ அவர் போகணும்? உங்க காசுல போறாரா? இல்லை உங்ககிட்ட டிக்கெட் போட சொன்னாரா? இல்லை உங்ககிட்ட அதை பொறுப்பை கொடுத்துட்டு போயிட்டாரா? நான் வெளிநாட்டுக்கு போறேன், வர வரைக்கும் நீங்க பார்த்துக்கங்கன்னு. அவர் சொந்தமாக உழைச்ச காசுல யார்கிட்ட கையேந்தி பிச்சை எடுக்காம நேர்மையான முறையில் உழைச்சு, எப்படி உழைச்சு தன்னுடைய காசுல, மறுபடியும் சொல்றேன், உழைச்சு தன்னுடைய காசுல போறாரு. அடுத்தவங்க கிட்ட ஆட்டையை போட்டோ அடுத்தவங்க கிட்ட கையேந்திட்டோ வாயை வாடகைக்கு விட்டு அவர் பிழைக்கல. அவர் ஒரு அரசியல் தலைவனா தன்னுடைய இவ்வளவு பெரிய உயரத்துல இருந்து இறங்கி தானா வந்து மக்களுக்கு சேவை செய்யணும்னு சொல்லி வந்திருக்காரு. அவர் வெளிநாட்டுக்கு போறாரு, மனைவி குழந்தைகளை பார்க்க போகலாம். உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? அதில் அவர் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து என்னைக்கு நீங்களாம் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சீங்களோ அன்னைக்கே நீங்களாம் அடிப்படை மனிதன் அப்படின்ற குவாலிட்டியும் நீங்களாம் இழந்துட்டீங்க. தயவு செய்து இனிமேலாவது இந்த 2026 அப்புறம் அரசியல் கொஞ்சமாவது கலப்படம் இல்லாமல் இருக்கட்டும், நேர்மையான அரசியல் இருக்கட்டும். ஊடகத்தை பார்த்தாலே எல்லாரும் வெறுத்து ஒதுக்கி ஓடுறாங்க. அதனால தான் தனியாருக்கு இருக்கக்கூடிய இந்த யூடியூபர்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு. அதுக்கு அவங்க ஒரு சார்பு நிலையை எடுத்து வெளிப்படையாக சொல்றாங்க, நான் திமுக ஆதரவு, நாம் தமிழர் ஆதரவு, அதிமுக ஆதரவு, டிவிக்கு ஆதரவுன்னு. அது போல உங்களை மாதிரி நபர்களா பத்திரிகையாளர்னு பொய் சொல்லிட்டு இந்த மாதிரி கேவலமான வேலைகள் செய்யல. இனிமேலாவது நேர்மையான பத்திரிகையாளர் அப்படின்னு போட்டுட்டு உட்கார்றீங்கல்ல, அதுல 10% உண்மையா இருங்க. 100% உங்களால இருக்க முடியாது. 10% அதுக்காக உண்மையா இருங்க. இல்ல நாங்க இதே போல தான் செய்வோம் அப்படின்னா நீங்க வழக்கம் போல, நான் சொல்றேன், உங்களை எல்லாத்தையும் தமிழ்நாடு மக்கள் தூக்கி எறிவாங்க, உங்களை புறக்கணிச்சிருவாங்க. நீங்களாம் அடிப்படை பத்திரிகையாளர் இருக்கே தகுதி இல்லைன்னு தூக்கி போட்டுருவாங்க. விஜய் ஃபோபியா இருந்து வெளியில வந்துட்டு தயவு செய்து நாட்டு மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய முடியும் அப்படின்னா 4 விஷயம் நல்லது செய்யுங்க. இல்லையா வழக்கம் போல திமுக ஏதாவது தப்பு செய்யும் போது பிளாஸ்டர் போட்டு வீட்டில் உட்காந்துருப்பீங்களா? அது போல வீட்டில் உட்காந்துக்கங்க. உங்களோட கருத்துக்களை இங்க யாருமே எதிர்பார்க்கல.